இவன் யார் வர்றது, உன் பேர் என்ன, என்ன படிச்சிருக்க, உன் ஆதார் அட்டை எங்க, அதனோட கொடு, நகலை எடுத்து வச்சுக்க, அவன் பெற்றோர் எங்க, அவன் ஊர் எங்க, அவனுடைய முகவரி இது, அவனை கூட்டி வந்த முகவரி யார், அவன் என்ன வேலைக்கு வந்திருக்கான், எங்க தங்குவான், எத்தனை நாள் தங்குவான், இந்த பதிவு இந்த அரசு இடத்துல காவல் நிலையத்திடத்துல எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாயை கொள்ளையடிச்சு ஓடிட்டான் ஹரியானாக்காரன், கண்டுபிடிக்க முடியல. எவன் என்ன குற்றம் செய்யறான் தெரியாது, எவன் எங்க தங்கியிருக்கான் தெரியாது. உண்மையிலேயே இந்த அரசு கிட்ட கணக்கு இருக்கா, எத்தனை கோடி பேர், எத்தனை லட்சம் பேர் வட இந்தியர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கான். இந்த ஜாபர்கான் பேட்டையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே நேரத்தில் நடந்து பேரணி மாறி போனானே, அவனுக்கு பேரணிக்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, அவனுக்கு அனுமதி கொடுத்தது யார், எதை வலியுறுத்தி பேரணி போனா? இந்த சிறப்பு வாக்கெடுப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் நீங்க, உங்க ஆளு அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ஜாபர்கான் பேட்டை அந்த துறைமுகம் தொகுதியில் இருக்க இந்திக்காரன் போய் தீபாவளிக்கு இனிப்பு கொடுத்து பண்டிகை மேகே தீபாவளி ஹே இந்த நமக்கு ஓட்டு கர்த்தாக மேகன்னு பேசிக்கிறீங்களே. உங்களை நம்பி நாங்க சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீர்களா இல்லையா? இந்தியில் சுவரொட்டி ஒட்டி வாக்கு கேட்டீர்களா இல்லையா? அப்புறம் எத்தனை காலத்திற்கு இந்த ஏமாற்று நாடகத்தை நடத்துவீர்கள்? உங்களால் தடுக்க முடியாதா? என்ன சிறப்பு வேண்டி கிடக்கு? செத்தவன் ஓட்டு இருக்கு, எத்தனை வருஷமா வச்சிருக்க எனக்கே தெரியும். பல பேர் வாக்கு இருக்கு, அதை நீ கள்ளத்தனமா பதிவு பண்ற. நேர்மையான வந்தா எடுத்து விட்டுட்டு விடணும்ல. இதுக்கு என்ன சிறப்பு ஒரு கண்காணிப்பு, சிறப்பு ஒரு வாக்குப்பதிவு? அதை ஏன் பிஜேபி இதுல கவனம் செலுத்துது? அவன் எங்கெங்க அதிகாரத்தில் இல்லையோ, கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், இது மூணுல அவன் தீவிரமா இதை செயல்படுத்த துடிப்பான். ஏன்னா அவன் வாக்காளர், அவனை கொண்டு அங்க குடியமர்த்தி வாக்குரிமை கொடுத்தால் இந்திய திணிச்சா நீ எதிர்த்த, இந்திக்காரனை திணிக்கிற என்ன பண்ற? திமுக என்ன செய்யும்? எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடா, ஆட்சிக்கு வந்துட்டா இந்திக்காரனே வாடா, இந்தாடா பீடா போடுறா போடுறா ஓட்டைன்னு போயிடுவான். இந்தாடா புடிடா நோட்டா போடுறா ஓட்டை. இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. நீ எழுதி வச்சுக்க, என் தலைவர் மேல ஆணையா சொல்றேன், என் தமிழ் மேல ஆணையா சொல்றேன், இத்தனை என் முன்னோர்கள் மேல ஆணையா சொல்றேன், என்னை வெள்ள வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிரு, அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறானா இல்லன்னு மட்டும் பாரு. அவன் தான் ஒருத்தன், அது யாருன்னு தெரியும், வலைவெளியில பார்த்திருப்ப, தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் அப்படிங்கிறான் இந்திக்காரன் சீமான். ஹே, அவனுக்கு தெரியுது யாருன்னு. தம்பி, நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காத. தமிழ்நாடு நாள்ல உனக்கு ஒரு செய்தி அண்ணன் பதிவு செய்ய நினைக்கிறேன். எச்சரிக்கையா இரு. நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற, வளத்தை இழந்து கொண்டிருக்கிற, இனத்தை இழந்துருவ, நிக்க இடம் இருக்காது. எச்சரிச்சுக்க, விழிப்புணர்வு பெற்று விழித்துக்கொள். வழியே கிடையாது. வெறும் வாக்காளராயிருந்து வாக்களித்து சென்றாத.